நான் பேசுறது கேக்குதுங்களா? சுப்பிரமணியன், நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது. உருவம் நல்லா தெரியுதா? தெரியுதுங்க. ஆ, ஆ ஆ நேத்து திருலோகச்சந்தர் வரலீங்களா இன்னும்? திருலோச்சந்தர் 4:30 மணிக்கு வந்திருந்தார். 4:30லேருந்து 5:15 வரைக்கும் இருந்தார். வருவார்னு நினைக்கிறேன். அவருக்கு 10, இப்போ கிட்டத்தட்ட 10:30க்கு போயிருக்கு அவரு. இரவு 10:30 ம். அங்கே போயிருக்கோம். ஓகே. நமக்கு வந்து இப்போ இரவு 8:30, அங்கே 10:30. இப்போ நமக்கு ம். ஆமா. கவனிச்சிட்டு இருப்பாங்க, எங்கெங்கேயும் கவனிச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். யாரோ வந்து அங்கே 2 3 பேர் வந்தாங்க. நேற்று என்ன பேசணும்? அந்த இன்ட்ரெஸ்டெல்லர் பற்றிலாம் பார்த்தோம். இன்ட்ரெஸ்டெல்லர் இன்ட்ரெஸ்டெல்லாம் வந்து பார்த்து பேசணுங்க. அது ஒன்றும் இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. வாழ ம். தகுதியற்றதுங்கிற அது சரிதான். ஆனால் வாழுகின்ற தகுதி நம்ம உருவாக்க முடியும். நம்ம கோள்களுக்கெல்லாம் போக தேவையில்லை. நாம வந்து வெட்ட வெளியிலேயே வாழலாம். இப்போ நம்ம 400 கிலோமீட்டர் 500 ம். கிலோமீட்டர்லேயே வாழலாம். அதுக்கான நம்ம ஆர்டிஃபிஷியல் ம். வீடு இப்போ கட்டியிருக்கோம், நம்ம கட்டலாம். நம்ம அதுக்கெல்லாம் கண்டுபிடிப்பு வந்தாச்சு. Okay. இதுலயே ம். கண்டுபிடிப்பு வந்தாச்சு இதுல. ஆ, ஒரு இன்னொரு டவுட். ம், ஒரு கேள்விதான் இது. இப்போ டெஸ்டில்டு வாட்டர்ல தானே நீங்க அந்த தண்ணி விளக்கரிச்சேன்னு சொன்னீங்கல்ல, ஆனோடு கேத்தோடு ஆமா வச்சு. ஆமா. இப்போ டெஸ்டில்டு வாட்டர்னா பல முறை கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் டிஸ்டிலேஸ்டு வாட்டர். கரெக்ட்டுங்களா? அது அதுல வந்து எதுவுமே இருக்காது. துரு பிடிக்காத தண்ணி. ஆ, ம், துரு பிடிக்காத தண்ணி. அதுல நல்லா கரண்ட் வரும். ஆமா. கரெக்ட்டுங்களா? இப்ப அதனால தான் ஒருவேளை வள்ளலார் வந்து சுடு தண்ணி குடிக்க இருக்கு. சொல்றாரோ? சோ அது டிஸ்டில்டு வாட்டர். அதுக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா அதுக்கு கரண்ட் எதுக்கு இன்னும் நல்லா சம்மதம் ப்ரொடியூஸ் ஆகும்ல. ம். அதுக்கு எதுக்கு சம்மதம் இல்லை. ம். இது வந்து பியூர் பிசிக்ஸ். இது வந்து குவாண்டம். இது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மேம்பரன். இது வந்து புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ம். அது என்னன்னு தெரியாது நமக்கு. ம். இந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ம். இது வந்து சுத்தமான தண்ணீர்லயே வருது அப்படின்னா, சுத்தமான தண்ணீர்லயே வருதுன்னா அழுக்கு தண்ணீர் நல்லா வரும்னு அர்த்தம். ஓ! சுத்தமான சுத்தமான தண்ணியிலே வந்து 0.9 வோல்ட் வந்துடும். 0.9 வோல்ட்டும் வந்துடும். கண்டுபிடிச்சிட்டாங்க. நாம அது போய் செராமிக்கில் கொண்டு வரணும். மெட்டல் ஆக்சைடில் கொண்டு வந்தோம்னு வச்சுங்க, விண்வெளியில் வீடு கட்டி வாழலாம். விண்வெளிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 500 கிலோமீட்டர் அவ்வளவுதான். இப்போ வெகு ம். தூரம் போக தேவையில்லை. எல்லாம் கற்பனை பண்றாங்க. ம். பல கோள்களே தேவையில்லை. எல்லா கோள்களும் அடிச்சு நொறுக்கப்படும். எல்லா கோள்களும் வாழ தகுதி நாம இங்க உருவாக்கிக்கலாம். நம்ம பிளானட்ல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னா, மெட்டல் எடுத்து நாம் செயற்கை வீடு கட்டிக்கலாம். இப்ப செயற்கை வீடு கட்டி வாழ்றாங்க. காற்று நீர் இருந்தா போதுமானது. ம். ம். எனர்ஜி தான் நமக்கு ம். வந்து காமா ரேடியேஷன் எனர்ஜியா மாறிக்கு. நம்ம உடம்பு காமா ரேடியேஷன், நம்ம அதுக்கு தான் மெலனின் ரெடியா இருக்கு. நம்ம உடம்பு மெலனின் இருக்கு. மெலனின் வந்து காமா ரேடியேஷன் இருக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே கஷ்டமே கிடையாது. மெட்டல் நம்ம எல்லா மெட்டலும் எடுத்துக்கலாம். பிளானட்ல எல்லா மெட்டலும் எடுத்துக்கலாம். எடுத்து வீடு கட்டிடலாம். வீடு கட்டி விவசாயம் ம். பண்ணிடலாம். தண்ணி உற்பத்தி பண்ணல. தண்ணி இங்கிருந்து எடுத்து முதல்ல ஒரு தண்ணி எடுத்துட்டு போனா போதுமானது. அப்புறம் அந்த தண்ணி ரீசைக்கிளிங் பண்ணிட்டே இருக்கலாம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு வந்து தண்ணி ஆவதும் இல்லை, தண்ணி அழிவதும் இல்லை. தண்ணி ஆகாது, அழியாது. ம். அந்த பிரிச்சு சேரப்ப வெப்பம் மட்டும் வந்துட்டே இருக்கும். ஹைட்ரஜன் வந்துட்டே இருக்கும், ஆக்சிஜன் வந்துட்டு இருக்கும், ஹைட்ராக்சைடு வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி டெக்னாலஜி கண்டுபிடிச்சாச்சு அதெல்லாம். டெல்லியில் ஒருத்தர் இன்னொரு விஷயம். கண்டுபிடிச்சாரு. இப்ப அப்படி பார்த்தா இப்ப இப்ப ஃபிளைட் போற அந்த ஒரு ஒரு 10,000 அடி 15,000 அடி ஹைட்லயே வந்து மைனஸ்ல இருக்குல்ல வெதர். அது மாத்திக்கலாம். 33 டிகிரில கொண்டு சன். வந்துடலாம். விமானம் இந்த விண்வெளியில் வந்து -275. அது அது 33 டிகிரி கொண்டு வந்துடலாம். இப்ப செயற்கை வீடு கட்டியிருக்காங்க இல்லையா, ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, ஆராய்ச்சி மேல 33 ம். டிகிரி தான். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா -275. உள்ள பார்த்தீங்கன்னா 33 ம். டிகிரி அந்த ஹீட் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் பேட்டரி வேலை செஞ்சுட்டு இருக்குது, ஹீட் டெம்பரேச்சர் பண்ணிட்டே இருக்குது அங்க. அதெல்லாம் உண்டாக்கியாச்சு அங்க. ம். சோலார் சிஸ்டத்தை ஏசி மாதிரி கொண்டு வந்து நம்ம பூமியில என்ன நமக்கு வந்து 33 டிகிரி, அந்த மாதிரி டிகிரி அங்க கொண்டு வந்தாச்சு. எல்லாம் எல்லாமே வீட்டுல வாழ்றோம்னா அங்க கொண்டு வந்துட்டாங்க. காற்று நீர் ம். சாப்பாடு. காற்றும் கொண்டு போயாச்சு, நீரும் கொண்டு போயாச்சு. அவங்க உணவு பழக்கத்தையும் கொண்டு போயிடும். இந்த உணவு பழக்கம் தான் தப்பு. மனிதனுக்கு வந்து வளர்ந்து விட்ட மனிதனுக்கு 15 வயசுக்கு மேல உணவு பழக்கம் தேவையில்லை. உணவு பழக்கமே தப்பு. அவங்க இயற்கை உணவு 15 வயசு வரைக்கும் இயற்கை பல்லு முளைக்கிற வயசு, பால் குடிக்கிற தாய்ப்பால் குடிக்கிற வயசு, அதுக்கப்புறம் வந்து பழங்கள் சாப்பிட்ற வயசு. வணக்கம். அதுக்கப்புறம் வந்து அகத்தூய்மை வயசு. இந்த இந்த மூணாத்தான் மனிதர்களுக்கு மூணா பிரிச்சிடலாம். தாய்ப்பால் பருவம், கனி சாப்பிட்டு இயற்கை உணவு பருவம், அப்புறம் இயற்கை உணவு இல்லாமல் இயற்கை ஆற்றல வாழ்கின்ற பருவம். இவ்வளவுதான் 3 பருவம் தான். இது வெள்ளைக்காரங்க புரிஞ்சிருவானுங்க, வந்துருவானுங்க. நம்மளும் ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா, எனக்கே இப்ப 100 பேர் வந்துட்டாங்க இல்லையா, நான் நிரூபிச்சிருவேன். எப்படி ம். இன்னும் ஜெர்மன்லயே அல்லது ஹங்கேரியில் நிரூபிச்சிருவேன்.
ஹங்கேரியில் நிரூபிப்பேன், அல்லது இதுக்கெல்லாம் ஒரு 3 வருஷம் ஆகணும். இந்த ப்ராஜெக்டே 3 வருஷம் வச்சிருக்கேன், 3 வருஷத்துல நிரூபிச்சிருவேன். அதுக்கெல்லாம் நீங்களாம் வந்துடுவீங்க. அவன் செலவுலேயே அவன் சரின்ட்டான்னு வச்சுங்க, அப்புறம் அவன் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான். நான் போய் இருந்து காமிச்சிட்டு வந்தால சும்மா ஒரு மாசம் இருந்தா போதும். உணவு கட்டுப்பாடுல இருக்க போறாங்க, என்ன கிடைக்க போறான்? உணவு கட்டுப்பாடுல இருந்து காட்டினா முடிஞ்சு போச்சு. எல்லாம் டோட்டல் அவுட் ஆயிரும். உணவு கட்டுப்பாடுல இருந்து காமிச்சோம்னா அவனுடைய மொத்த கல்வி அடிச்சு போகுது. உணவை பத்தி தெரியாது பாவம். அவனுக்கு பசிக்காக போதை பொருள் திங்க ஆரம்பிச்சிட்டான். ஆதி காலத்திலே பசிக்கு போதை பொருள் தான் திங்க ஆரம்பிச்சானு. இந்த பசிக்கு தண்ணீர் தான் மருந்து கழுவு யோகிகள் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க 7ஆம் அறிவை பெற்றவங்க. அதனாலதான் அப்ப நாம 6ஆம் அறிவுல இருந்து 7ஆம் அறிவுக்கு போறோம். அவங்க பண்ண வேலையை நாம முயற்சியில கொண்டு வர்றோம். அவங்க இயற்கை தேர்ந்தெடுத்தது, இயற்கை அவர்களை தேர்ந்தெடுத்தது, நம்ம முயற்சியில மேல வரோம். அப்ப 2 வகையில வரும். இயற்கையும் தேர்ந்தெடுக்கும், இயற்கை பார்த்து காப்பி அடிச்சு நாமளும் மேல வரலாம். அவங்க இயற்கையா வருவாங்க, நாம என்ன பண்றோம்? அது முயற்சியில மேல வரோம். தெய்வத்தில் ஆகாதெனினும் முயற்சி தன்மை உயர்த்தக்கூடியதுங்கிற மாதிரி இந்த வள்ளுவர் சொல்லுவாரு. இந்த ஃபேட், அதாவது விதி, தோ ஃபேட் இஸ் அகேன்ஸ்ட் த ஃபுல்ஃபில்மெண்ட், ஹார்ட் லேபர் ஹேஸ் ரெடி பேமெண்ட்னு, தோ காட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபுல்ஃபில்மெண்ட்னு கவியை சித்தானந்த பாரதி மொழிபெயர்ப்பார். அப்புறம் ஹார்ட் லேபர் ஹேஸ் ரெடி பேமெண்ட். அது தெய்வமே உங்களுக்கு உதவி செய்யாதுங்கிறத விஷயமே. தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யாது. அதுக்கு தான் அந்த முயற்சி தான் தெய்வமா நீ வச்சுக்கணும். முயற்சி தான் நமக்கு தெய்வம். தெய்வம் உதவி செய்யாது. முயற்சி என்ன எடுத்துக்கணும்? தெய்வம். அவ்வளவுதான். அது விதிங்கிறது தெய்வம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதான் நம்ம மனிதன் தான் தெய்வங்கிறது ஆகிப்போச்சு. நம்ம இந்த இயற்கை சக்தி, மனிதன் விண்வெளிங்க, விண்வெளி தான் நம்ம தாய் தந்தை. எல்லாமே அது படிநிலையா வர்றப்பதான் காற்று நீர் நெருப்பா மாறும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எந்த பயமும் கண்மனால் நடக்கத்தான் போகுது. அது இன்டர்ஸ்டெல்லர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, வாழ முடியாதுன்னு சொல்றான் இல்லையா, அது அடிப்படையே தப்பு. உனக்கு இது தெரியாது, இது தெரியாது, இந்த கண்டுபிடிப்பு தெரியாது, அதனால உளறிட்டு இருக்கிறேன். இதுல கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நானோ மெட்டல் ஆக்சைடு பயன்படுத்தி தண்ணீரை பிரிக்க முடியுங்கிறது வேர்ல்டு ரெக்கார்டு. இது உலக ரெக்கார்டு. யாருக்குமே தெரியாது. நானும் மெட்டல் தான் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டல் ஆக்சைடு போகக்கூடாது, ஹங்கேரி போய் தான் பண்ணணும். ஹங்கேரி அல்ல ஜெர்மனி போய் தான் பண்ணணும். என் பொண்ணை அனுப்பணும். பண்ணி உலக அளவுல கொண்டு வரணும். நிறைய அதுக்கு வரும். இன்னும் 5-6 வருஷத்துல வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படுத்தே தேவையில்லை. தண்ணீர் தான் எரிபொருள். நம்ம தான் போகணும். யோகிகள் தான் அங்கே போக முடியும். போய் நாம தான் இனப்பெருக்கம் பண்ணணும். இப்போ நான் இனியன் பண்ணணும், இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருப்பாரு. என்னை அனுப்பணும் அங்கே. அதுக்கு பூமியில செஞ்சு காமிச்சிட்டு போயிடலாம். நாம விண்வெளிக்கு போகணும் அவசியம் இல்லை. பூமியில செஞ்சு காமிச்சு விருப்பப்படுறவன் கூட்டிட்டு போக வேண்டியது. பூமியில எல்லாமே இருக்கு. செயற்கை விண்வெளி பூமியில் இருக்கா இல்லையா? செயற்கை விண்வெளி பூமியில் உருவாக்கி பூமியில செஞ்சுட்டு தான் போவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு அது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தான் பயமா இருந்துட்டு இருக்கும். திருலோச்சந்தர் மாதிரி ஆளுக்கு தான் பயந்துட்டு கிடப்பாங்க. அது பயமே இல்லை. மேட்ரு முடிஞ்சு போச்சு, ஆட போட வெண்ணைகளான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆர்டிபிஷியல் இல்லை. ஆர்டிபிஷியல் கிராவிட்டி உற்பத்தி ஓட்ட எல்லாமே உற்பத்தி பண்ணி பார்த்துட்டானுங்க. நாம போய் எங்க ஒரு 100 நாளைக்கு ஆகாரம் எல்லாம் இருந்து காமிச்சேன். பயம் இல்லைங்க, கேள்விதான் நிறைய இருக்கும் இல்லையா? எனக்கு பயம் ஒரு பக்கம், பயம் எல்லாம் இல்ல. அவன் வீட்டை விட்டே வந்தாச்சு வெளியே இருக்கும், அம்மா விட்டுட்டு. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சாத்திய கூறுகள்ன்றத விட பயத்தை பத்தி இங்க எதுவுமே கிடையாது. பயம் சொல்ல கூட பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கேள்விகள் 1000ன்ற மாதிரி மனதுல 1000 கேள்விகள். அதனாலதான் விடுறது இல்லையா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். நானே யோசிப்பேன், ஐயோ இன்னைக்கு நான் நிறைய கேள்வி கேட்டுடமோ, நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா. நானும் புதுசு மாதிரி இப்ப இன்ட்ரெஸ்ட் அன்னைக்கு பார்த்தேன் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. மறுபடி தமிழ்ல சொல்ற மாதிரி அதை பார்த்தேன். இங்கிலீஷ்ல பார்த்தேன், ஒரே அளவு புரிய மாட்டேங்குது. அப்ப தமிழ்ல சொல்ல பார்த்தேன், டக்குன்னு புரிஞ்சு போச்சு. அதாவது இதுதான் மேட்டர். அதுக்கு நானும் சொல்றேன், வாழ முடியாதுன்னு சொல்றான், நாங்களும் வாழ முடியாதுன்னு சொல்றான். வாழ முடியாததை முடியதாக மாத்தது. -275 டிகிரி இருக்குது. ஸ்பேஸ் பிக் சில்லுக்கு வந்துருச்சு. நாம என்ன பண்றோம்னா, மார்ஷியன் ஒரு படம் இருக்கும் ஐயா, அது பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி மார்ஸ் அதெல்லாம் பாத்துறீங்களா? படம் சொல்றீங்களோ ஐயா அப்டேட்டடா இருக்காரு, நம்மள விட அப்டேட்டடா இருக்காரு அவர் வயசுல. அதுல என்ன பண்ணுவான், அதுல ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அங்க போயிடுவான். போன உடனே என்ன ஆகும், இவங்க அந்த கிராஃப்ட் வெடிச்சிடும். இவன் மட்டும் தனியா மாட்டிப்பான் மார்ஸ்ல. இப்ப சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுவான், ஐயா சொல்ற மாதிரி அங்கேயே உருளைக்கிழங்கு அது புரிஞ்சிருச்சு எனக்கு. உருளைக்கெல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் ரைட், அதெல்லாம் பாத்துட்டேன். அதுக்கு முன்னாடி கிராவிட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, கிராவிட்டி அருமையான. அதுக்கு முன்னாடி ஸ்டார் வார்ஸ் வந்துச்சு. இப்படி நிறைய போயிடுச்சு.
பாத்துட்டேன், ஸ்டார் எல்லாமே வார்ஸ் பாத்துட்டேன். பயங்கர 70 ஸ்டார் வார்ஸ். எதுவும் இல்ல. இப்ப நான் ஒல்லி ஆயிட்டேனா, இப்ப நான் இப்ப என் மாமா பேசினாங்க குவைத்துல இருந்து, என்னடா நீ ரொம்ப ஒல்லி ஆயிட்ட ரொம்ப ஒல்லி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஒல்லி ஆகலப்பா, அறிவாளி ஆகுறேன்னு சொல்லுங்க. ஒல்லியானே நினைத்திருந்தேன். கடவுளுக்கு பேரு ஒல்லியான்னு பேரு, அறிவாளிகளுக்கு பேரு ஒல்லியான்னு பேரு. அறிவாளிகள்னாவே ஒல்லியானவன் அர்த்தம். அகத்தூய்மை செய்து அகத்தூய்மை செய்து கிட்டத்தட்ட 95 kgs இருந்தேன் லாஸ்ட் இயர். ஐயாவை பார்க்கும்போது ஐயாக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வீடியோ கால் பார்க்கும்போது, ஐயா ஞாபகம் இருக்கா, நான் 95 இருந்தேன், இப்பதான் 74 இருக்கு. நம்ம வீடியோவே இருக்கு, நம்ம திண்டுக்கல் வீடியோ இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்க 95, அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்திருக்கீங்களே, சிங்கப்பூர் இருக்கிறப்ப நீங்க பயிற்சி எடுத்திருக்கீங்க. ஆமா, இது பாருங்க, கலக்கிடலாம், உலகத்தையே கலக்கிடலாம். நம்ம வீடியோல எல்லாரும் அனுப்புங்க, இப்ப எல்லாத்தையும் வீடியோ எல்லாம் போடுற இல்லையா, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு உலகத்துக்குள்ள போயிடும், அவன் கண்டுபிடிச்சிருவான். நீங்க வந்து ஸ்பேஸ் டிராவல், நீங்க டைட்டில் மாத்துங்க. நான் ஒரு போட்டேன், நீங்க ஒரு டைட்டில், நான் டைட்டில் கொடுக்குறேங்க. ஒரு டைட்டில் வச்சிருவோம், ஒரு நாளைக்கு ஒரு டைட்டில் பத்தி பேசுவோம். நீங்களும் வச்சு விடலாம், வச்சு அடிச்சு போயிட்டே இருக்கா, எங்கேயோ கிளிக் ஆயிரும். ஒன்னும் இல்ல, ஐரோப்பியக்காரன் ஜெர்மனிக்காரன் முடிச்சுட்டான்னா கரெக்ட். என்ன ஜெர்மனிக்காரன் தமிழ் ஆராய்ச்சி பண்ற, அவனுக்கு முறிய வைக்கணும். இல்லைங்க, இப்ப நம்ம குரூப்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஐடி மாணவர், ஐடி ஆள் வந்து யோக முறை பண்றாருன்னு. டக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல 300 வியூஸ் வந்திருக்கு பாத்தீங்களா, நோட் பண்ணீங்களா? ஆமா 300 பேர். ஆமா 300 பேர். 300 வியூஸ். ஒரு நிமிஷம் போட்டிருந்தாரு. பட் ஆனா நம்ம என்ன தலைப்பு வச்சு போடுறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. அதனாலதான் யோசிச்சேன் நம்ம என்ன தலைப்பு வைக்கலாம். ஏன்னா இது வந்து எல்லா நோய்க்குமே வந்து நமக்கு மருந்து இதுலயே கிடைச்சிருது இல்லையா? எல்லா நோய்க்கும் இதுல மருந்து அப்படின்னும் போது, அப்போ ஒரு நோய்க்குமா இப்ப நம்ம தனித்தனியா ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு வீடியோ டெய்லி இப்ப பேசும்பொழுது ஒரு 5 நிமிஷம் அதை பத்தி நம்ம ஒண்ணு தொடக்கத்திலேயே பேசணும், இல்லாட்டி எண்ட்ல பேசணும், இல்லாட்டி அந்த மையத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்ப சிஐடி பத்தி பேசுவோம். கரோனரி என்னங்க, கரோனரி ஆர்டரி டிசீஸ் ரொம்ப கொடுமையான. இப்ப எனக்கு இருந்தது வந்து ஹார்ட்ல ஹோல் அப்படின்னா அது வந்து என்னதுங்க, அது இருதயத்துல ஒரு ஓட்டை இருந்தது அப்படின்னா அது என்னது? அது அந்த இருதயத்துல ஓட்டை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறமே, ரத்தத்துடைய நிறமே வந்து தாறுமாறா இருக்கும். ரத்தத்துடைய நிறம் இதய ஓட்டை இருந்தாவோ அதை அடைச்சிட்டாங்க. 3 வயசுல இது பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எந்த டெஸ்டும் எடுக்கல, எதுவும் எடுக்கல, இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பிளட் டொனேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல இருக்கு லைஃப் டைமுக்கு. இப்ப அதெல்லாம் கழண்டு விழுந்திருக்கு. இந்த மாதிரி பயிற்சி பண்றப்ப அது உள்ளுக்கு அடைச்செல்லாம் நிறுத்தாது, அதெல்லாம் அவன் இறந்துதான் போகணும், அதுல ப்ளூவா மாறிடும். இப்ப அதெல்லாம் இருக்காது, நீங்க முடிஞ்சேன்னு படிச்சு பாருங்க. இப்ப நம்ம சிஏடியை பத்தி பேசுவோம். சிஏடிங்கிறது அதுல வந்து என்னன்னா அந்த கொழுப்பு அதிகமாயிரு, கொழுப்பாகி ரத்தோட்டம் இருக்காது, கொழுப்பு அதிகமாகி உள்ள படிச்சுக்குது. அப்புறம் குழாய்க்குள்ள அப்படியே உப்பு படிச்சுட்டு அப்புறம் தண்ணி போற குழாயில உப்பு படிச்சுட்டே இருந்ததுன்னா தண்ணி போகாது இல்ல. அந்த மாதிரி அந்த கொழுப்பு இருக்கு. அந்த இந்த முண்டங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் முண்டங்கள் அந்த கொழுப்பை வந்து ஸ்பிரிங் வச்சு விரிச்சு விட்டு தண்ணி இந்த ரத்தம் போறிட்டே இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான், எல்லா பக்கம் கொழுப்பு இருக்கு. இந்த முண்டை என்ன பண்றான்னா அப்ப தற்காலிகமே வச்சு விட்டுறது, அப்ப மட்டும் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வேற பக்கம் அனுப்பவும் செத்து போயிடுவாங்க. உடம்பு பூரா கரைச்சி எடுக்கணும். உடம்பு பூரா ஸ்டார்ச்சி திங்கிறவன் செத்துதான் தீரணுங்க. ஸ்டார்ச்சி தின்னு மாரடைப்பு வந்து மலச்சிக்கல் வந்து செத்துதானே தீரணும். இப்ப நம்ம மொத்த ஸ்டார்ச்சி கரைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ச் இருக்குது, கொழுப்பு இருக்குது, ஓல்டு மெடிசன் இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டீராய்டு இதெல்லாம் கரைச்சி எடுக்கிறப்ப எல்லா நோயும் நல்லாயிரும். இப்ப பசி சுரந்தாவே மரணம் நிச்சயம்னு சொல்றான். நோயை குணமாக்க முடியாது மருத்துவம் சொல்லுது. ரெண்டும் ஒண்ணுதான். பசி சுரந்தாவே நீங்க திங்க போறீங்க, தின்னுட்டாவே நீங்க சாகத்தான் போறீங்க. எப்படி மாட்டிக்கிட்டீங்களா இப்போ? அதாவது இதை புரிய வைக்கணும். 4:30 மணிக்கு பேசணுமே இல்லையா? 4:30 மணிக்கு அந்த பொண்ணு அவர் புரிய வச்சு முடியல, எப்படி இப்படி எப்படி எப்படின்னு கொண்டு வரும் இல்லையா? அவங்க நிறைய இயற்கை உணவெல்லாம் படிக்கிறவங்க, அவங்க பேசும்போது என்ன பேசணும்? கடைசியில இந்த மாதிரி தான் கொண்டு போகணும். அதாவது சிறுநீரகத்தை பத்தி தற்செயல நான் பேசினேன், சிறுநீரகத்தை பத்தி தற்செயல பேசுனேன் பார்த்தீங்களா? அதுல முதல்ல சுத்தமாகறதே வந்து சிறுநீரகம் தான் சுத்தமாகும். சிறுநீரகம் ஃபெயிலியர்னு சொல்றீங்க இல்லையா, அவனுக்கு ஒண்ணுமே கவலைப்பட தேவையில்லை. அவன் இதுதான், அது ஏற்கனவே போட்டாச்சு. இப்ப இந்த சிறுநீரகத்தை நீ சுத்தம் பண்ணுகின்ற பொழுது இதயம் சரியாயிரும். எது சரியாயிரும்? இதய நோய் சரியாயிரும். ஏன்னா இது வந்து எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது தானே. ஆமா, இப்ப இதுக்கு இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு பேரே வந்து நோயும் ஒன்றே பயிற்சியும் ஒன்றே. தலைப்பு நோயும் ஒன்றே பயிற்சியும் ஒன்றே. நோயும் ஒன்று, எல்லா நோயும் ஒண்ணுதான், எல்லா நோயும் ஒண்ணுதான். நோயும் ஒன்றே பயிற்சியும் ஒன்றே, வேற ஒண்ணும் இல்லை.
அதனாலதான். அப்ப நம்ம இந்த கரோனரிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. கரோனரிங்கிறது என்ன? இதயத்தமனி, ரத்த குழாய்கள் அடைப்பு, அவ்வளவுதான். இப்ப இதுல ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் 2 ஆரிக்கல் 2 வென்ட்ரிக்கல் நம்ம சொல்றோம் இல்லையா? மேல 2 ஆரிக்கல் இருக்கு, கீழே 2 வென்ட்ரிக்கல் இருக்கு. ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பியூர் பிளட் போகும், இன்னொன்னு வந்து இம்பியூர் பிளட் போகும் அப்படின்னு. சோ இப்ப நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம மருந்தா எடுத்துட்டே இருக்கிறதுனால, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த கொழுப்பு எல்லாம் கரைஞ்சு போறதுனால எந்த இடத்துலயும் எந்த அடப்புமே இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, அவ்வளவுதான். இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிச்சிருக்காங்கல்ல 1998 டாக்டர் அவர் பேர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீர் மருத்துவத்தை உலகத்துக்கு நாம தான் கொண்டு வரோம். உலகத்துக்கு 2 வருத நீர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சு பரிந்துரை பண்றாங்க. ஒண்ணு வந்து ஜெர்மனி டாக்டர் ஆர்னால்ட் லெக்ரெட். ஜெர்மனி டாக்டர் தான் நீரை அருந்தி காற்றை சுவாசம் பண்ணி நன்கு சுத்தமான பிறகு பசிதாகம் இருக்காது. அந்த உண்ணாநோன்பு இருக்கிறப்ப சிறுநீர் வராது. அந்த உண்ணாநோன்பு மலம் இருக்காது. என்னது? உண்ணாநோன்பு இருக்கும்போது மலம் இருக்காது. எப்போ? நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு. விளையாட்டு இல்லைங்க ஐயா. நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகுதான் நீங்கள் நீரையும் காற்றையும் அறிந்து உயிர் வாழலாம். நீங்க நீரையும் காற்றையும் அறிந்து உயிர் வாழீங்கன்னா சாவுக்கான காரணம் இல்லாத போது சாவு உங்களுக்கு வராது அப்படின்னு தான் புராணங்களும் சொல்லுகிறது, நம்ம அறிவியலும் சொல்லுது. அறிவியல் இப்பவே சொல்லிட்டு போயிடுச்சு இல்லையா? நீங்க ஓய்வு இருந்தீங்கன்னா இம்யூனிட்டி அதிகமா. அப்படின்னா ஏன் சுறுசுறுப்பா இருக்குன்னா ஓய்வு தான். ஓய்வுக்கும் சுறுசுறுப்புக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ அதாவது வந்து ஸ்டார்ச் திங்கலைன்னா ஓய்வு, ஸ்டார்ச் திங்கலைனாவே முடிஞ்சு போச்சு. நீங்க ஸ்டார்ச் மட்டும் திங்காம இருந்தாங்க உங்களுக்கு மரணமே இல்லைங்க ஐயா. அப்ப இப்ப நமக்கு தவறுதலா என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, நமக்கு சாப்பிடறதுனாலதான் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு ஒரு தவறுதலா ஒரு போலியான நம்ம மைண்ட் சாப்பிடுறது சாராயமா மாறுது, குளுக்கோஸா மாறுது. குளுக்கோஸ்ங்கிறது சாராயம். அது ஆக்சுவலி தேவையே இல்ல. ஆக்சுவலி குளுக்கோஸ்ன்றது நமக்கு பயங்கரமான மோசமான கண்டுபிடிப்பு. இந்த சோம்பேறி கண்டுபிடிச்ச மனிதன்கிற சோம்பேறி கண்டுபிடிச்சது யாரு? மனிதன்கிற சோம்பேறி கண்டுபிடிச்சதே. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என்ன இந்த பசிக்கு தீர்வு காணப்படுறது போட்டு பசிக்கு என்ன பண்ண பூமி இருக்கிற திங்க ஆரம்பிச்சுட்டான். அதுல கண்டுபிடிச்சதே விதைகளும் சதைகளும். சதையை தின்னா அப்புறம் விதையை திங்கிறான். ரெண்டும் ஒண்ணுதான். இன்னும் முதல்ல சதையை தின்னு பழகி இருப்பான். சதை ஆபத்துன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அப்புறம் விதையை கண்டுபிடிச்சா விதையை திங்கிறான். ஒன்னும் சதை விதை ரெண்டுமே வேஷம்தான். அதாவது சதையை திங்காதேன்னு சொல்லுவான், இந்த பக்கம் விதையை திங்காதுன்னு சொல்றான். ரெண்டும் ஒண்ணுதான். சதையும் ஒண்ணுதான், விதையும் ஒண்ணுதான். ரெண்டுமே நோய் உண்டாக்கும். சதைனா அசைவம், விதைனா சைவம். கரெக்டா? சரி, இதை குறைச்சிட்டே வரப்ப என்ன ஆகுனா குளுக்கோஸ் எல்லாம் குறைஞ்சிரும். குளுக்கோஸுக்கு கொடூர குளுக்கோஸ் வந்து அமிலமா மாறிடும். அமிலமா போய் அரிச்சு போடும், எல்லாமே கொழுப்பா படியும். குளுக்கோஸ் கெட்டியா மாதிரி கொழுப்பா மாறிடும். ஸ்டோர் ஆகுன்னு சொல்றீங்களா? அது ஒரு அளவும் கிடையாது, ரொம்ப தப்பது. அவன் வந்து புலன்களை அடிப்படை கொண்டவன். யாரு? வெள்ளக்கார முண்டங்கள் பூரா புலன்களை அடிப்படை கொண்டவங்க. நம்ம கல்வி முறை விண்வெளி அடிப்படை கொண்டது. நம்ம எடுத்தோடனே விண்வெளி தான், ஆகாசம் தான், பிரபஞ்சம்பான், ஆகாயம்பான். அப்புறம் ஆகாயத்துக்கு கீழே தான் எல்லாமே. நீர் நெருப்பு காற்று எல்லாமே. நீர் நெருப்பு காற்று, நீர் நெருப்பு காற்று, அப்புறம் என்ன? நீர் நெருப்பு காற்று, நிலம் நீர் நெருப்பு காற்று, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். நிலம் நீர் இது அப்படித்தானே. இந்த 5ம் கடந்ததுதான் அப்படின்னு 18,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய தொல்காப்பி என்ன சொல்லு கேட்டீங்கன்னா, இந்த நிலம் நீர் தீ வலி விசிம்பு 5ன் கடந்த மயக்கம் அப்படின்னு தான் எழுதுவாரு. 18,000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த 5 கூட்டுதா அப்படிங்கிறாரு. இந்த 5 கூட்டு தான் எலிமெண்டெல்லாம் வருது. 118 எலிமெண்டெல்லாம் வர்றது. பீரியாடிக் டேபிள் வர தனிமற்றல் பூரா இதுக்குள்ளதான் வரும் எல்லாமே. இது குட்ட வெளியே போகாது. இது போக விண்வெளியில கண்டுபிடிக்காத தலைமைகள் இருக்கலாம். விண்வெளியில பல கோடி ஆண்டுக்கு அப்பால எங்கேயாவது ஒரு மெட்டல்ல இருக்கலாம். நம்ம இதுவரை கண்டுபிடிக்காத, ஆனா பெரும்பாலும் எல்லா மெட்டலும் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளவுதான். அந்த மெட்டல்ல ரொம்ப அழகான மெட்டல் தெரியுங்களா? தண்ணி தான். தண்ணிங்கிற காம்பவுண்ட் வச்சுதான் உலகம் இயங்க போகுது. விண்வெளியில தண்ணிங்கிற காம்பவுண்டு தான் நமக்கு தேவை. தண்ணிங்கிறது காம்பவுண்டு தானே, வாட்டருங்கிறது காம்பவுண்டு தானே. ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ஒரு காம்பவுண்டு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டையும் சேர்த்துனா தண்ணி வந்துடும். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் சேர்த்து பாருங்க, தண்ணி வந்துடும். நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம். நம்ம ஹைட்ரஜனையும் பிரிக்கலாம், ஆக்சிஜன் பிடிக்கலாம். நமக்கு வந்து ஃப்ரீ எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. ஃப்ரீ எனர்ஜி எங்க இருந்து வரும்னா இந்த மெட்டல் ஆக்சைடை மாற்றும் பொழுதுதான் ஃப்ரீ எனர்ஜி வரும். இது வரைக்கும் இது விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. அது குவாண்டத்துல மாறுது. குவாண்டத்துல எல்லாமே சாத்தியம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செராமிக் செய்கின்ற பொழுது கண்ணுக்கு தெரியாத துகள் உருவாகும். கண்ணுக்கு தெரியாத துகள் உருவாகுன்ற பொழுது தண்ணி தானா உடைஞ்சிரும். தண்ணி தானா உடையிறப்போ அது சும்மா வேஸ்டா, அது உபரியா வருது. கரண்டே உபரி. கரண்ட் எங்க உபரி வருமா? ஆனா இதுல கரண்ட் உபரி. இதுக்கு பேரு என்ன? இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் பேரு. என்னது? புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். பிளஸ் மைனஸ் சேர்ந்தீங்கன்னா ஜென்ரேட் நின்று போயிடும். இப்ப வந்து பிளஸ் மைனஸ் இதுல சேர்த்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச். இதுல எலக்ட்ரான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்படி சொல்றப்ப ஷாக் அடிச்சு வெடிச்சு செதறிடும்.
இதுல எப்படின்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுனால தொட்டைங்கன்னா ஜென்ரேட்டிங் நின்று போயிடும். சேக்கே அடிக்காது, சாவே வராது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுக்க. நீங்க வேணா ஒரு செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு 10 டியூப் வாங்கிட்டு 2 ml ஊத்திட்டு 7 8 10 டியூப்புக்கு 10 கம்பி வைங்க. 10 செம்பு கம்பி 10 அலுமினியம் கம்பி, அவ்வளவுதான் வச்சுக்கிட்டு எல்இடி வச்சு பாருங்க, எரிஞ்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸ் தொட்டு பாருங்க, எல்இடி நின்று போயிடும். எல்இடி எரியாது, தொட்ட எல்இடி நின்று போயிடும். அப்புறம் தான் கண்டுபிடிச்சு ஷாக் அடிக்காது. ஏன்னா அதுல ஆம்பேர் இல்ல இல்லையா, அதனால ஷாக் அடிக்காது. ஆம்பேரா எல்லாமே இருக்கும், ஜெனரேட்டிங் நின்று போயிடும். ஜெனரேட்டிங் நின்று போயிடும், கரண்டே உற்பத்தி ஆகாது. கரண்டே உற்பத்தி ஆகாது. புரியுதுங்க. கரண்ட் உற்பத்தி இருக்குல்லையே, அந்த பிரியர்ல நின்று போயிடும். பிரியர்ல நிக்கும், ஆளை காப்பாத்துறதுக்கு அது வந்துடுது. 2 பிளஸ் மைனஸ் சேர்ந்தாவே ஜெனரேட்டிங் மின்சாரமே நின்று போயிடும். மின்சார உற்பத்தி நின்று போயிடுது. எப்படி சாக போறீங்க? சாக முடியாது. அருமையான கண்டுபிடிப்பது. இதை நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் நான். ஏன் இப்படி முட்டி முட்டி பார்த்தேன், உடனே லைட் நிக்குது, எடுத்தா லைட் எரியுது. இதனால இது எப்படி லைட் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு ஜென்ரேட்டே நிக்குதுரா. அப்படி சாவே இல்லடா மவுண்டு நிக்குதுரா. தொட்டா கரண்ட் என்ன கரண்ட் உற்பத்தி ஆகுது, தொட்டா ஷாக் அடிக்கும். அப்ப ஷாக் அடிக்காத மின்சாரம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஓஹோ. அப்புறம் தான் நான் ஆர்கே கோட்டாலை பத்தி படிக்கிறப்ப அவரும் எழுதியிருக்காரு, இது ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு. அப்ப இதுக்கு பேர் என்ன? H3O+ பேரு. H3OH-, H3+OH-, இது ஈக்குவேஷன். இதெல்லாம் ஏற்கனவே இருக்குதுங்க. ஆனால் இது குவாண்டமா மாத்துறப்பதான் தெரியாது. யார் குவாண்டமா அவர் மாத்திட்டாரு. குவாண்டத்துக்கு இன்னொரு பேர் நானோன்னு பேர். குவாண்டத்துக்கு இன்னொரு பேரு நானோ. அந்த நானோவா மாறணும். குறிப்பா எது வரும் தெரியுங்களா? ஆக்சைடு உள்ள கலந்தாத்தான் வேலை. இது மெட்டல் ஆக்சைடு கலந்தாத்தான் வேலை செய்யும். அதுதான் பெரிய கண்டுபிடிப்பே. மெட்டல் ஆக்சைடு, அதாவது எல்லா மெட்டலையும் ஆக்சைடா மாத்திரணும். மாத்திட்டா கெமிக்கல் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அது மெட்டலா இருக்கிறப்ப எந்த வேலையும் செய்யாது. அது ஆக்சைடா மாறப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி இருக்கணும். விசித்திரமான பண்புகள். என்னது விசித்திரமான, நம்ப முடியாத விசித்திரமான பண்புகள் தானாவே. இப்ப நீங்க இதெல்லாம் பேசுறீங்க இல்லையா, இதெல்லாம் யாருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டா இருக்காதுங்கய்யா. இந்த அறிவை கொடுக்குது இல்லையா, இந்த தெளிவை கொடுக்குது இல்லையா. இப்ப நீங்க எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசுறீங்க, பொதுமக்கள் இதுல எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க? அப்படி இதான் யாரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தானே இதெல்லாம் புரியாது. நீர் மருத்துவம் யாருக்குமே புரியாது. நீர் மருத்துவமே புரியாது. நீர் மருத்துவமே புரியாது பொழுது ஒண்ணும் பண்ண முடியாது. திருக்குறள் எத்தனை பேர் புரிஞ்சிருப்பாங்க? திருமந்திரம் 3000 5000 ஆண்டுகள் திருமந்திரம் இருக்குது. எத்தனை பேர் அதை புரிஞ்சிருப்பாங்க? நியமம்னு என்னன்னே தெரியாதுங்க ஐயா. நியமம்னு என்னன்னே தெரியாது. இயமம் தெரியாது. இயமம்னு ஒன்று இருக்கு. இயமம், நியமம், ஆதனம், பிரணயமம், இந்த 4. அதுக்கப்புறம் அது விட்டுருங்க. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அது விட்டுருங்க. இந்த இயமம்னு என்ன தெரியுங்களா? 10 வகையான ஒழுக்கம்னு பேரு. ஒழுக்கம் அந்த இயமத்திலேயே, ஒழுக்கம்ன்றது அந்த நியமத்திலேயே வந்துருது. இயமத்திலேயே வரும், நியமத்திலேயே வரும். ஈமத்துல கொல்லான், கொலை செய்யான், பொய்குறான், களைவிலான், என்கிறான் வரும். கொல்லான், கொலை செய்யான், பொய்குறான், கடவுளான், என்கிறான், பார்த்துன்பான், பகுத்துன்பான், ஈயமைத்தேடு நின்றானே அப்படின்னு 10 வரும். அது பொது தனி மனித ஒழுக்கம், பொது ஒழுக்கம்னு பேரு. பொது ஒழுக்கமே 10, தனி மனித ஒழுக்கம் 10. இது எதுல சொல்லப்பட்டிருக்கங்கயா? திருமந்திரத்துல இருக்கு. திருமந்திரத்துல அதுல போட்டு பாருங்க. கொல்லான், கொலை செய்யான், பொய்குறான், களைவனான், என்கிறான், பார்த்துன்பான், நடிச்செய்ய வரலான், ஈயமத்தேடு நின்றானே. அது தனி, அது பொது ஒழுக்கம், ஜெனரல் ரூல். ஜெனரல் ரூல் தனியா இருக்கு, இண்டிவிஜுவல் ரூல். இது நான் சொல்றது இப்ப நியமங்கிறது இண்டிவிஜுவல் ரூல். பொதுவா எப்படி நடந்துக்கிறது, தனிப்பட்ட முறையில் எப்படி நடந்துக்கிறது, பப்ளிக்ல எப்படி நடந்துக்கிறது, பிரைவேட்ல எப்படி நடந்துக்கிறது. நீங்க வீட்டுல எப்படி வேணும் நடந்துக்கலாம், வீட்டுல எப்படி வேணும் ஜாலியா இருக்கலாம், பப்ளிக்ல போய் ஜாலியா இருக்க முடியுமா? முடியாது. அதேதான். அப்ப தனிப்பட்ட முறையில இருக்கிற ஒழுக்கம் தனி. எல்லாம் 10 எழுதுவாரு. அது போட்டு பாருங்க. அதுல இஎம்எம் போட்டு பாருங்க, வந்துடும். கொல்லான், கொலை செய்ய போடுங்க. ஒண்ணு இல்ல, கொல்லான், கொலை செய்ய, பொய் கொல்லான், கலவன, கொல்லான், கொலை செய்ய, திரும்ப தரம் போட்டு வந்துடும் பாருங்க. வரும் பாருங்க. கொல்லான், கொலை செய்யான். என்ன சொல்றீங்க? கொலை செய்யானா? கொல்லான், கொலை செய்யான், திரும்ப செக் பண்றேங்கயா. வந்திருக்கு பாருங்க. இஎம்எம் பேரு வந்துருச்சா? வந்துரு பாருங்க. நீ இஎம்எம் போட்டாலும் திருமந்திரம் இஎம்எம் போடுங்க. திருமந்திரம் இஎம்எம். இப்ப நாம பண்றது நியமம். நியமம் 2வது, இஎம்ங்கிறது முதல் படி. அதுல 10 ஒழுக்கம் இருக்குது.
கொல்லான் கொலை செய்யான் பொய்குறான் களவிலான் என்குனான், இப்படி வரும் பாருங்க. கொல்லான் கொலை செய்யான்னு போடுங்க. ம். திருமந்திரம் மூலம் புக்ஸ் தான் காட்டுது. திருமூலர் அருளிய திருமந்திரம் தத்தம். அந்த தலைப்பை போடுங்க. இல்லட்டா கூகுள்ல போய் கொல்லான் கொலை செய்யான் திருமந்திரம் போட்டு டக்குன்னு பாட்டு மட்டும் எடுத்து கொடுக்கும் பாருங்க. கொல்லா அது மொத்தமா எடுத்து கொடுத்து உள்ள போய் பாத்தீங்கன்னா வரும். அநேகமா அது வந்து 530 போய் பாருங்க, அதுல வரும். 575 556 மனப்பாடம் வச்சிருக்கேன். அது ஈயமா நம்ம பேசுறது இல்லை, ஆனா ஈயமா பயங்கரமானது. ஈயமத்திலேயே எல்லா ஒழுக்கம் வந்துடும். இறைச்சி சாப்பிடக்கூடாது, முதல்ல ஈயமத்திலேயே இறைச்சி சாப்பிடக்கூடாது, புரியுதுங்களா? நீங்க அப்புறம் எப்படி ஈயமத்திலேயே கொலை செய்யக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லாம் வந்துடும். அந்த பொது ஒழுக்கத்திலேயே இறைச்சி சாப்பிடக்கூடாது, பொது ஒழுக்கத்திலே பொய் பேசக்கூடாது, பொது இடத்துல பகுத்து சாப்பிடணும், பொது காமம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்துடுது. செக்ஸ், அது இது இப்ப பண்ணக்கூடிய தவறான விபச்சாரம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்துடுது. அதுல தனி மனித பொது ஒழுக்கத்துல அதெல்லாம் வருது, ஜெனரல் ரூல். அப்புறம் பிரைவேட் ரூல் வந்துருச்சே இல்லையா? வருதா வரலையா? வருதுங்க, எல்லாம் ஃபுல்லா வந்திருக்குங்க. அதுல பாருங்க, மென்டல் ஹெல்த் ஆஃப் an individual review. இங்கிலீஷ்ல வருதா? ஆமா. கொல்லான் பொய் கூறான் களவிலான், ஆமா, நான் ஸ்டீலிங், நல்லான் a sense of abstain. சரி, இது நல்லான்னு யாரு தெரியுமா? நல்லான்னு யாரு தெரியுமா? நல்ல இது எப்படி சொல்றாங்க? It is responsible behavior with respect to goal of moving towards the truth. அதாவது உண்மையை நோக்கி போறவங்க. இதுல பாத்தீங்கன்னா not only implies celibacy. celibacyனா வந்து என்ன சொல்றது, பிரம்மச்சரியத்தை நோக்கி போறது மட்டுமல்ல, நல்லான் suggests that we should make relationship with the father or understanding of the highest truth. பெரிய தத்துவத்தோட பெரிய உண்மையோட போய் நம்ம ஒன்றோட ஒன்றை கலக்கிறது தான். It emphasizes free from alcohol and lust. அதாவது காமத்திலிருந்தும் போதை வஸ்துக்கள் இருந்தும் நம்ம விலகி நிக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. சாதாரணமா இது பொது 10 இருக்கு பாருங்க, 10. அது என்ன நம்பர் பாருங்க? அடக்கமுடையான். அடக்கமுடையான் நல்ல அடக்கமுடையான் பார்த்து உண்பான் கட்காமம் மிலான். கடைசியில கட்காமம் மிலான். என்னதே கட்காமம்னு கல்லு. தவம், ஐயா அதுலயே தவம் வந்துருது பாருங்க. ஸ்பிரிச்சுவல் அஸ்டெரிட்டிஸ் வந்துரு. நியமத்துல தவம் வருது. அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, நியமத்துல தவம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நியமத்துல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு தவம். அத படிங்க. It refers to the activity of keeping the body fit and confined and handle the inner urges without outer show. Behind the notion of tavam can direct our energy to enthusiastically and engage our life to achieve the goal. The form of tavam or paying attention of prayers devoid of diet and regime. ஐயா devoid of diet ன்னு சொல்றாங்க அதுல. அப்ப ஜெர்மனிக்கு தகவல், இப்ப ஜெர்மனில இவனுக்கு இது படிக்கவே மாட்டானுங்க, தெரியவே. புறத்து நீங்க ஜெர்மனில நீங்க ஃபார்வர்ட் பண்றேன், அப்படியே பண்ணிடுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் போட்டு நீங்க இந்த ஜெர்மனில வந்து நான் வந்து 2 வருஷம் அங்க தங்கி நான் தமிழ் படிக்கிறேன்னு சொல்லிருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த வேலையை போட்டுடலாம். நான் இந்த வேலை நான் எனக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் என்னோட இதெல்லாம் கொஞ்சம் இதே ஆயிடுச்சுன்னா, இங்க இருந்தே சிங்கப்பூர்ல இருந்து போட்டேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அங்க வந்து படிக்க சொல்றான். நீ அங்க போய் அங்க 2 வருஷம் படிச்சே ஆகணும். முதல்ல தமிழ் 2 வருஷம் படிக்க சொல்றான். அதுதான் முதல்ல நான் எனக்கு கொஞ்சம் பினான்சியலா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இப்ப வீடு கட்டிட்டு இருக்கேன், முடிச்சுட்டேன் ஆல்ரெடி. சரி, அதுக்கு முன்னாடி கான்டாக்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து அங்க வரப்போறேன், 2 வருஷம் தங்க போறேன், பிஹெச்டி பண்றேன்னு சொல்லிருங்க. அங்க தமிழ் முடிச்சதுக்கு அவங்க 2 வருஷம் தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிஹெச்டி போட்டுறோம். ஆறுக்கடை நீங்க டிகிரி ஹோல்டர் தானே, அது ஒன்றும் அங்க டிகிரி எல்லாம் கிடையாது. அவன் 2 வருஷம் தமிழ் படிச்சு, அவன் 2 வருஷம் அங்க தமிழ் படிச்சு நீ பிஹெச்டி. வயசு தாங்க முக்கியம், வயசு என்ன படிக்கிற. 2 வருஷம் தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் நீ பிஹெச்டி பண்ணிக்கோ. நீ வந்து பிஹெச்டி பண்ணாது. அதுக்குள்ளே என் பொண்ணு போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டாட்டு நாட்டி விட்டுருவேன். இருந்தாலும் தவம் செபம் செபம்னு ஒண்ணு போட்டிருக்கு. தவம் செபம் ஜெபம், அது பேரு தபம் ஜெபம் வரும். அதெல்லாம் வரும். ஆமா, தவம் ஜெபம் சந்தோகம் சந்தோகம் சந்தோஷம் ஆமா சந்தோஷம் அதான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். சரி 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 சரி. தானம் யாராவது ஆதிக்கம். சரி, இப்ப இதுதான் அதுல விஷயம் வருது. நிறைய பேர் வந்தாங்க, ஒருத்தரை காணும். வணக்கம். இந்த 2 பேர் மட்டும் இருக்கணும். நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்களா? மத்தெல்லாம் போயிட்டாங்களா? ஆமாங்க, எக்ஸிட் ஆயிருக்காங்க போல இருக்கு எல்லாரும்.
ஆ ஆ ஆ ம். ஆ ஆர்வம் இல்லையா தெரியுது. இல்லாட்டி கேள்வி கேட்டிருப்பாங்க. ம் ஆர்வம் இல்லை. அவங்களுக்கு வேற வேற ப்ரையாரிட்டிஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா. வந்துட்டாங்க, வேலை நிமித்தம். போயிட்டாங்க. இப்ப இந்த சுப்ரா ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னன்னு தெரியல. அவர் அவர் என்ன கேள்வி கேளுங்க. ஏதாவது சந்தேகம் பண்றது கேட்கலாங்கய்யா. சுப்பிரமணியம். என்ன இதுக்கு என்னன்னா, இப்ப எனக்கு என்னன்னா எப்படி அந்த அர்ஜென்சியை இதை இப்பயே செஞ்சாகணும் அப்படின்ற அர்ஜென்சி எப்படி கொண்டு வர்றது, அதை தான் நான் யோசிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்ஜென்சின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இதை இப்ப செய்யல அப்படின்னா நம்ம எப்ப செய்யறது அப்படின்ற அந்த அர்ஜென்சியை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ம். ஏன்னா வரும்போது பாத்துக்கலாம், வந்த பிறகு பாத்துக்கலாம். ஏன்னா இந்த நார்மலா நம்ம எது செஞ்சாலும் வயசான பிறகு இதெல்லாம் வயசானவங்க செய்யறது, வயசானவங்க இதெல்லாம் சின்ன வயசுலயே பண்ணிருக்கணும், சின்ன வயசுலயே பண்ணிருக்கணும் அப்படி. இவங்க அப்படி சொல்லுவாங்க, அவங்க இப்படி சொல்லுவாங்க. ஆமா, அவங்க எப்படி சொல்லுவாங்க, சிலவங்க என்னன்னா களவும் கற்க மறக்க வேண்டும் அப்படின்னு. அது என்னங்க களவும் கற்க மறக்க வேண்டும்? அப்ப களவு கத்துக்கிட்டு தான் நீ மறக்கணுமா? அதையும் கற்கவே கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. அது தப்பு தப்பா சொல்றதுதான். தப்பா அந்த எழுத்து பிழையை வந்து வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது. எழுத்து பிழை. அப்ப களவும் கற்று மற கற்க மற அப்படின்னா அப்ப யார் சொன்னாங்க? அது எதுக்கு சொன்னாங்க? அது அது வந்து சொலபாட மாதிரி மாறி போச்சு. அது அகற்று மர, களவும் அகற்று மறைங்கிறது போய் களவும் கற்று மர, அகற்று மர, அகத்துல இருந்து எடுத்துறது. களவு அகற்றும் மர, அகத்துல இருந்து நீக்கிடு அப்படின்னு. ஆமா, களவு அகற்று மர என்ன பண்ணிட்டான்னு ஆள் எடுத்து போட்டு கற்று மரன்னு விட்டுட்டான். வட பாவிகளா, அப்ப கற்று மர அப்படின்னு மாத்திட்டாங்களா? அத அகற்றுதான் நீக்குதுன்னு அர்த்தம். இவன் கற்று மறந்துட்டான். திருடிட்டு அப்புறம் படம் நினைச்சிட்டு விடுங்கிற. தப்பு பண்ணலாங்கிறான். என்ன நியாயம் இது? தப்பு திருடுங்கிறான். ஆனா சொன்னது அப்படி சொல்லல. களவும் கற்கவே மறக்க, அகற்று மர. வள்ளுவர் சொல்லுவாரு, திருடுவது வந்து அதாவது திருட்டை பத்தி, களவுதலை பத்தி சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தால் உள்ளளவும் தீதேம்பாரு. உள்ளத்தால் உள்ளளவும் தீதே, நினைக்கிறது குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைக்கிறதே உள்ளத்தால் உள்ளளவும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். உள்ளத்தால் உள்ளளவும் தீதேன்ட்டாரு. உள்ளத்தால் பிறர் பொருளை திருடுவது நினைத்தாலே மிகப்பெரிய குற்றம்ங்கிறார். இன்னைக்கு உலகத்தை திருடுறதா என் வேலை. திருடித்தங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் திருடுவதுதான். எல்லாம் திருடு. கொஞ்சம் நீ வீட்டுல பொருள் வச்சு போட்டு பாருங்க, வீட்டை உடச்சி எடுத்துட்டு போயிடுவான். வீட்டை உடச்சி நீங்க பொருள் வச்சுட்டு போய் பாருங்க, வேட்டையாடிடுவானுங்க. புரியுதா? ஒழுக்குங்கிறது மனிதனுக்கு கிடையாதுங்கய்யா. நகைக்கடை நீங்க பூட்டாம போயிட்டு பாருங்க, என்ன பண்ணும்? உள்ள வேட்டையாட மாட்டானா? நகைக்கடை பூட்டாம போயிருங்களா பாருங்களா? பூட்டு நகைக்கடை வைரக்கடையில என்ன ஆகுது? பயங்கரமா அவ்வளவு செக்யூரிட்டி போட்டு திருடுறாங்களே. என்ன செக்யூரிட்டி? திருட்டு வந்து பல நாட்டுல ரொம்ப கடுமையான நாடுகளில சட்டம் குறைவா இருக்கு. ஆனா அமெரிக்கால நிறைய திருட்டு நடக்கும். அமெரிக்கால அவ்வளவு டெக்னாலஜி திருட்டு நடந்துட்டு, திருட்டு, கொலை, துப்பாக்கி சூடு அமெரிக்கால நிறைய நடந்துகிட்டே இருக்கு. நமக்குதே தெரியறது இல்ல. ஒழுக்கமே காரணம் நினைச்ச துப்பாக்கி தான் அடிச்சு செத்துட்டு கிடப்பானுங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. காரணம் இப்ப சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்து இந்த இதய நோயை எப்படி சரி பண்றது? இதயம் தொடர்பான ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியமானது. ரத்த ஓட்டம் அதுல பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் மாவுச்சத்து தான் கொழுப்பாக மாறி பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இதய நோய். இப்ப இதய நோய் பத்தி பேசுறப்ப இதுக்கும் காரணம் தான் அந்த மாவுச்சத்து கொழுப்பாக மாறி உடலில் பல பாகங்களில் படிந்து விடுகிறது. படிந்து பல நோய்களுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. அப்போ கொழுப்பு பல உறுப்புகளை படியுதுன்னா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துல இருந்தாலும் கொழுப்பு படியும். கொழுப்பு படிச்சிருச்சுன்னா நீங்க உங்களுக்கு அதுதான் காரணம். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு நோயின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க, அந்த நோய் காரணமே நீங்க சாப்பிட்ட ஸ்டார்ச் ஆனது கொழுப்பாக மாறி உங்களுக்கு ஒரு நோயாக மாறிடுச்சு. நீங்க அதை வச்சுட்டு சுத்திக்கிட்டே திரிவீங்க. அதை வச்சுட்டு உங்களுக்கு காமாலையா இருக்கும், எனக்கு மாரடைப்பா இருக்கும், அவனுக்கு புற்றுநோயா இருக்கு, இந்த மாதிரி பல லட்சம் நோயா மாறிடு. தின்னது ஒண்ணுதான், நோய் பலவாறு. தின்னது ஸ்டார்ச் தான், தின்னது ஸ்டார்ச். அப்போ மாரடைப்புன்றது எதனா ஒரு ஷாக்கிங்கான நியூஸை கேட்டு வர்றது கிடையாது, மனம் சார்ந்தது கிடையாது, உணவு சார்ந்ததுதான். அது நான் என்ன நினைச்சேன் கேட்டீங்கன்னா அது அதிர்ச்சியில போறது. அது இது உணவுலதான் வரும், அது அதிர்ச்சியில ஒண்ணும் வராது. அப்ப அதிர்ச்சியில வர்றது மாதிரி எல்லாம் காட்டுறாங்க, சிலவங்க சொல்றது அப்படியேதானே இருக்கு. அதிர்ச்சியில வர்றது அதெல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கலாம், அதெல்லாம் ரேரா ஒண்ணு நடக்கலாம். இப்ப நம்ம உடம்பை தயார் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த அதிர்ச்சியில கூட அது நடக்காது. எனக்கெல்லாம் அந்த அதிர்ச்சி எவன் சேர்த்தாலும் போடான்னு போயிட்டே இருப்பேன்.
அது ஆரம்பத்துல ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கும். அப்புறம் நமக்கெல்லாம் ஒண்ணு இந்த ரத்தம் சுத்தமா இருந்தா ஒண்ணும் ஆகாது. ரத்தம் சுத்தமா சத்தம் இருந்தது. ருத்தம் அதாவது அந்த துக்கத்தை தாங்குற அளவுக்கு உடம்பு தாங்கும். அதாவது எதையும் தாங்கும் அந்த வலிமை கிடைச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சோகத்தையும் தாங்குற அளவுக்கு உடம்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் பொழுது அது வந்து நம்ம எந்த மூளையாகவும் சரி அந்த உடம்புலயும் அதை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா உடம்பு ஆல்ரெடி ஏன்னா நீயும் உடலை விட்டு போய்த்தானது. சமாதிக்கு போறப்ப உடலை விட்டு போய்த்தானது ஏறணும். உயிரைத்தானே பிரிக்க போற. அவன் செத்து போறான், நீ விருப்பத்துல போற. அவன் செத்து போய் நாசமா போய் கெட்டு போய் குட்டிச்சவராய் சாகிறான். அதை பத்தி நம்ம கவலைப்பட முடியாது. இப்ப என் குடும்பத்தை உறுப்பினர்களும் செத்து போனா நான் கவலைப்பட முடியாது. நீ தின்னு கெட்டு அழுகி போய் சாகுற, நீ சமாதிக்கு வரல, நீ சாவ. அப்படித்தான் எல்லாரும் தானே செத்துட்டு இருக்கிறாங்க சாதாரணமா. ஆக நான் ஏன் அழுகணும்? அந்த கவலை எதுக்குன்னு கேட்கிறேன். நான் வந்து அந்த பிரச்சனையில சாகாம இருக்கணும். எவன் சாகுறானோ அந்த பிரச்சனை நான் சிக்கக்கூடாது. அதுதான் உதாரணம். இன்னும் ஒருத்தன் ஏன் செத்தானா அது காரணம் வரைந்து அதன்படி நடக்க வேண்டாமா? அவன் நமக்கு செத்து போனவனுக்கு உதாரணமா வச்சுக்கணும். செத்து போனவன் நம்ம உதாரணமா வச்சுக்கணும். செத்து போனவனை அததான் திருவள்ளுவர் வந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வம்னாரு. வாழ்வாங்கு இவனா வாழ்வாச்சு. செத்து போறது திருடி சாகிற வந்து அது ஒண்ணும் தெரியாம சுத்தப்படுத்தாம சாகிறது தான். நம்ம சுத்தப்படுத்துற சமாதி தான். சாவே இதுல கிடையாது, சமாதி மட்டும்தான் இருக்கு. சாவுங்கிறது தெரியாம செத்துட்டு இருக்கான். சாவுங்க கிடையாது, சமாதி தான். இப்ப ஆன்டிங்கப்பா ஃபுட்டுல ரெண்டா பிரிக்கிறேனே. உணவுலயே பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஃபுட்டுன்னு ஒண்ணு சொல்லுவான், ஆன்டி ஆக்சிடேஷன் ஃபுட்டுன்னு ஒண்ணு சொல்லுவான். மரணத்தை தருகின்ற ஆக்சிடேஷன் ஃபுட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டுன்னு போட்டு பாருங்க. ஆக்சிடேஷன் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா மாரடைப்பு வரும். ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா மாரடைப்புல போயிடும். போட்டு பாருங்க. ஆக்சிடேஷன் ஃபுட் அண்ட் ஆன்டி ஆக்சிடேஷன் ஃபுட். ஆன்டி போட்டுங்க, அவ்வளவுதான். ஃபுட் அவ்வளவுதான். எல்லாம் வரும் பாருங்க, கம்ப்ளீட்டா வரும். எல்லா நோயும் நீங்களும் போட்டுக்கோங்க பாருங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் போட்ட உடனே ஃப்ரீ ரேடிக்கல் வந்துருச்சு. அதுலயே வந்துருச்சு. ஆன்டி ஆக்சிடென்ட் இப்ப நம்ம நேத்து முன்னாடி படிச்சோம் இல்லையா, ஃப்ரீ ரேடிக்கல். Antioxidants are substance that protect cells from damage caused by free radical. எடுத்த உடனே போட்டோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஐயா கூகுள் எடுத்த உடனே என்ன நம்ம கேட்கிற கேள்வி ஏஐயோட கனெக்ட் ஆயிடுதுங்கய்யா. அதனாலதான் நமக்கு துல்லியமா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் கூகுள் வந்து ஏஐயோட கனெக்ட் ஆகல, இப்ப கூகுளை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டான். இப்ப நான் போட்ட உடனே நான் என்ன கேள்வி கேட்கறனோ அது ஏஐயோட கனெக்ட் பண்ணி எடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க உடனே டக்குன்னு அடிக்குது. ஏன்னா முன்னாடி வந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல கூகுள்ல. பட் ஆனா இப்ப போட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லி கூகுள் பண்ணிருந்தேன் நானு. அதனால இப்ப நான் ஆன்டி ஆக்சிடென்ட் போடும் போது நான் ஆல்ரெடி ஃப்ரீ ரேடிக்கல் போட்டதுனால அதுக்கு சம்பந்தமா எடுத்து கரெக்டா காட்டுது உடனே. பயங்கர ஸ்பீட்ல காட்டும். இன்னும் சில நேரத்துல இருந்தா சொல்லுவானா, இன்னும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறோம், எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது கிடையாது. கீழே சில நேரத்தில் கொடுப்பான், இது எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது ஆர்டிபிஷியலோட ஸ்டேட்மெண்ட். இந்த துல்லியத்துக்கு காரணமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது காரணமே. எங்க துல்லியம் அல்லன்னு சொல்லியிருப்பான். சில இடத்துல எங்க துல்லியம் இது இல்லை, எங்க துல்லிய தரவு எங்களுக்கு கிடையாது, நாங்கள் சப்போர்ட்டாக உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து போடுறதுனால இந்த பொறுப்பு எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான துல்லியமே தவிர எங்க துல்லியம் இல்லைன்னு சொல்லுவான். அதையும் நான் பார்த்தேன் நான். நீங்க பிரிட்டானிக்கா போய் பாருங்க, பிரிட்டானிக்கா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரிட்டானிக்கா அதுல எல்லாம் சொல்லுவான். அதுலயும் எல்லாத்தையும் இணைச்சிட்டாங்க, எல்லாமே இணைச்சாச்சு, எல்லாம் ஆர்டிபிஷியல் இணைச்சாச்சு. அதனால அதுல வந்துருச்சு பாருங்க. அதுல அப்ப இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் இங்க சாப்பிட மாட்டானுங்க. யாரு? வெள்ளைக்காரன் சாப்பிட மாட்டாங்க. கேளுங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டே இருக்காது. இப்ப ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் சாப்பிட சொல்லி எந்த டாக்டரும் சொல்ல மாட்டானுங்க, புரியுதுங்களா? டாக்டர்களுக்கே தெரியாதுங்க, அவன் சாப்பிட்றத தானே சொல்லுவான். சாப்பிடும் தண்ணீரை குடிக்கிறதே மருத்துவர்களுக்கு தெரியாதுங்க. தண்ணி குடிக்கணுங்கிறது மருத்துவர்களுக்கு தெரியாது. தொடர்ந்து தண்ணீர் அருந்தோன்னு தெரியாது, தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அர்னால்ட் டாக்டர் சொல்லேன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தெளிவா வெங்கடேசன் கண்டுபிடிக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு வரேன், இந்த 4-5 பேத்துக்கு தான் உலகத்துக்கு தெரியுங்க. தண்ணீரே மருந்தா அருந்தோணுங்கிறது 2-3 பேத்துக்கு தான் தெரியும். அர்னால்டுக்கு தெரியும், திருவள்ளுவருக்கு தெரியும், வெங்கடேசனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் குடும்பத்தாருக்கு தெரியும்.
மத்த யார் உங்களுக்கு தெரியும், அப்புறம் யாருக்கும் தெரியும். இப்ப நம்ம தண்ணியை மட்டுமே குடிக்க சொன்னா அது ஏதோ நம்ம சார் ஏதோ சொல்றான் அப்படி. இப்ப நான் வந்து அது அந்த அளவுக்கு இப்ப நம்ம நீங்க சொல்றது அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்து நம்ம நோட் பண்ணி தண்ணி இன்னும் தண்ணி தானே குடிக்க சொல்றான், நான் தண்ணி தான் குடிக்கிறேனே அப்படின்றாங்க. பட் ஆனா அது அந்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நான் கேட்கும்போது என்ன தண்ணி குடிக்க சொல்றாங்க, என்ன தண்ணி குடிக்க சொல்றாங்க, என்ன தண்ணி குடிக்க சொல்றாங்க. பட் ஆனா அது எந்த அளவுக்கு அந்த இதை பண்ணுது அப்படின்றது நார்மலான மக்களுக்கு அது இப்ப உள்ள ஜெனரேஷன் சுத்தமா தெரியாது. இப்ப நம்ம ஒரு 40-50 நம்ம தாத்தா வயசு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க நான் தண்ணி நிறைய குடிக்கிறேன் அப்படின்னு. அட்லீஸ்ட் அவங்க சொல்ல கேட்க தெரியுது. ஆனா இந்த ஜெனரேஷன் அந்த அறிவு சுத்தமா கிடையாது இல்லையா? கொஞ்சம் கூட கிடையாது. அது மட்டுமல்ல, சிறிதளவு தண்ணீர் வயிற்றில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு யாருக்கும் இருக்காது. அதாவது வயிற்றில் எப்பொழுதுமே சிறிதளவு தண்ணீர் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிற அறிவே இல்லையே, இருக்காது. இது மருத்துவமா மாறுதுங்க. என்னவா மாறுது? நீங்க சொந்த டாக்டரா மாறுறீங்க. மருத்துவம் சொந்த மருத்துவரா மாறுறதுதான் பரிணாம அறிவியல். நோய் எங்கிருந்து வருது? சுத்தம் இல்லாதான் நோய் வருது. நோய் எப்படி விளக்குது? சுத்தம் பண்றப்ப தானா நோய் நல்லாகுது. இது ஒண்ணுமே இல்லை, விஷயமே இது கிடையாது. என்னது இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தின்றதுனால நோய் வருது, சுத்தப்படுறதுனால நோய் போயிருது. அப்போ என்ன டாக்டரா மாறுது? என்ன மாறுது? அப்போ வெறு வைரத்தை இருக்கு சொல்லுது, நீ வந்து 15 வயசுக்கு மேல சாப்பிடாதடா அப்படிங்குது. அதுக்குதான் மாப்பிள்ளைன்னு பேர் வச்சாங்க நம்ம நாட்டுல. மாப்பிள்ளை பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு சொன்னாங்க. பெரிய பையன் ஆயிட்டான், விவரமானவன் அர்த்தம். இந்த விவரமானவன் அடுத்த நிலைக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படின்றத அந்த சொல்ல குறிக்கிறது. விவரம் ஆயிட்டா, மாப்பிள்ளை பெரிய பொண்ணு ஆயிட்டா அப்படிங்கறது விவரமானவன் அர்த்தம். அதுதான் அவர். சரிங்க ஐயா, மறுபடியும் நாளைக்கு பேசலாமா? சரியா? ஓகேங்க. ஓகே. இதுக்குதான் இந்த நீர் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் ஒழுங்கா சாப்பிட்டே வந்தோம்னா மாரடைப்பு நோய் குணமாச்சிடும். சரிங்களா? நன்றி. ஓகேங்க, நன்றிங்க.